தெய்வ சங்கல்பத்திலிருந்து ராஜா. சமீபத்தில் ராகுவை பற்றி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். அதை பார்த்த ஒரு நண்பர் காளி தேவியை பற்றியும் கால பைரவரை பற்றியும் ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்க சொன்னார். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சைவ மதத்தில் மட்டும்தான் இறை வழிபாடு அடையிறதுக்கு எத்தனை வகையான படி நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபட சொன்னாங்க. முதல்ல தேவதையை வழிபாடு செய்கிறது, அடுத்தது தெய்வங்களை வழிபாடுகள் செய்கிறது, அடுத்தது பித்தர்களையும் மகான்களையும் வழிபாடுகள் செய்வது, கடைசியாக இறைநிலையை வழிபாடுகள் செய்கிறது அல்லது அடைவது, அதை கடைநிலைன்னு சொல்லுவாங்க. இந்த வழிபாட்டு முறைகளை படிக்கட்டுகளை சரியானபடி நமக்கு சொல்லித்தர ஆள் இல்லாதனால தேவதை வழிபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முனி, கருப்பு, மகமாயி, செல்லாயி, பிடாரி தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்களை நம்ம வழிபாடுகள் செய்துட்டு இதுதான் கோவில், இதுதான் சுவாமின்னு நின்றோம். அதுக்கு அடுத்தது ஒன்று நிலை இருக்கு இல்லையா, அது தெய்வ நிலை. இந்த தெய்வ நிலைன்றதான் அந்த பழனி முருகனை, திருப்பதி பெருமாள், சிவபெருமான் கோவில்கள், பரமேஸ்வரி, காமேஸ்வரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான அம்மன் கோவில்கள், இதெல்லாம் தெய்வ நிலைக்கு உண்டான கோவில். அடுத்தது சித்தர்களையும் மகான்களையும் வழிபாடுகள் செய்கிறப்ப அவங்க இறைநிலையோட கொண்டு போய் நம்மளை சேர்த்து விடுவாங்க. அப்போ நம்மளோட வழிபாட்டு முறைகள் ஒரு படிக்கட்டுகளாக இருக்குது. இங்கே தெய்வங்கள்ன்றது ஏன் படைச்சாங்க? நேரடியாக நமக்கு இறைநிலைன்னு கொடுத்துடலாம்ல, சரியா? இறைநிலை கொடுத்துடலாம்ல. தெய்வ நிலைன்னு ஏன் ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா, அந்த பூமியில் அத்தனை கோடி தெய்வங்களும் தேவதைகளும் பல பிரிவுகளாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஒருத்தர் அவங்களுடைய அனுபவத்தில் பார்த்ததை, உணர்ந்ததை வடிவமைச்சதான் இன்னைக்கு நாம் பார்க்குற கற்சிலைகள். நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒரு சிலர் கனவுலையும் அனுபவத்திலையும் உணர்ந்ததையும் பார்த்ததையும் சொன்னதை வடிவமைத்து அதை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அந்த மாதிரி பார்க்குறதா இந்த தெய்வத்தையும் தேவதையுடைய கற்சிலைகளை. இப்போ இந்த வழிபாட்டு முறைகளில் நம்ம பாடுறப்ப 2 விதமாக நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று மிக உயரமான, மிக விஸ்வரூபம், அதாவது மிக உயரமான பிரம்மாண்டமான உருவ சிலைகளை பார்த்து நம்ம மனசு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆன்னு அப்படி பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்குறது ஒரு நிலை. இன்னொன்று குட்டியாக நம்ம உள்ளங்கைக்குள்ளே அடக்கிற மாதிரி சின்னதாக அந்த மாதிரி நிலையை பார்க்குறது. அப்போ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம மனசை தொடக்கூடிய விஷயங்கள். இப்போ பெரும்பாலும் சிவன் கோயில் போயிட்டிங்கன்னா உயரமான சிவலிங்கத்தை வச்சு வழிபாடுகள் செய்கிறத பார்த்தா நம்மளுடைய மனமானது பிரமிப்பில் விரிஞ்சுக்கும், திறந்துக்கும், மனசுக்குள்ளே உள்ள ரகசியங்கள் வெளியே வரும், இல்லை ரகசியங்கள் உள்ளே போகும். அப்படிங்கிறதுக்கு செய்யப்பட்டதான் பிரகதீஸ்வரர் கோயில். அவ்வளோ பெருசாக செஞ்சுருப்பாங்க சிவலிங்கத்தை. இது போல் குட்டியாக இருக்கக்கூடிய லிங்கத்தை பார்த்தோன்னா நம்ம கண்களை விரித்து உத்து பார்க்கணும். இவ்வளோ குட்டியா, என்னது இது, இவ்வளோ இதுக்குள்ளேயா அப்படின்னு பார்க்குறப்ப அது செய்தது தான் இந்த ராமேஸ்வரம்லாம். காளையார் கோயில், ராமேஸ்வரம்லாம் குட்டியாக இருக்கும் லிங்கங்கள்லாம். இன்னும் வடக்கு பக்கம் போயிட்டிங்கன்னா இதே மாதிரி தான் நிறையா வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை அவங்க சொல்லி கொடுத்ததுக்கு காரணமே நம்மளுடைய மனசுக்குள்ளே போகணும் தான். இங்கே இப்போ காளி தேவி, கால பைரவரை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டார் இல்லையா, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜச தன்மையுடைய தெய்வங்கள். ஏன்னா தெய்வங்களில் 3 தன்மை உண்டு: ராஜசம், சாத்மீகம், தாமசம். அப்போ இந்த ராஜச தன்மையுடைய தெய்வங்கள் இறைநிலையில் பரமசிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த பரமசிவனில் இருந்து ருத்ரன்றவர் பிரிஞ்சு வந்தாங்க. ருத்ரர்கிட்ட மகாதேவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரிஞ்சு வந்தார். மகாதேவர்கிட்ட கணேஸ்வரர், யமதர்மராஜன் அப்படின்றவங்களாம் பிரிஞ்சு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ இந்த படிநிலைகளில் அந்த ருத்ரர் இருக்கார் இல்லையா, அந்த ருத்ரர் தான் கால பைரவரை இந்த பூமிக்கு அனுப்புகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அந்த கால பைரவரை பூமிக்கு அனுப்புனார் தான், நேரடியாக அனுப்பல. சிவபெருமான்கிட்ட காளி தேவியோட தீண்டுதல் ஏற்பட்டு கால பைரவர் பிறந்தார் அப்படிங்கிறத அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் எதுக்காக வந்தாங்கன்னா, அசுரத்தன்மையுடைய நபர்களை அழிக்கிறதுக்காகவும் பூமியில் நிதி, நியாயம் இதெல்லாம் நிலைப்பாடு செய்கிறதுக்காகவும் வந்தாங்க. இவங்களுடைய தன்மை ராஜச குணத்தன்மை. இந்த ராஜச குணத்தன்மையை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்கள எப்படி கையாள்வது அப்படிங்கிறத எழுதி வச்சு அந்த மந்திர உச்சாடனம் பண்ணினால் இவங்க வானத்திலிருந்து காற்றோடு கலந்துருக்கிற அமைப்பில் நம்மக்கிட்ட சேருவாங்க. ஆனால் நமக்கு அதை தாங்க முடியுமா? நம்ம குடும்பத்துக்கு இது ஒத்து வருமா? கேள்வி அதுதான். அப்போ ராஜச நிலையில் உள்ள தெய்வங்களை வழிபாடுகள் செய்கிறதுக்கு நீங்கள் குடும்பஸ்தனா? உங்கள் குடும்பம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? உங்கள் குலதெய்வம் அதை ஒத்துக்கொள்ளுமா? இது தெய்வம் தானே. காளி தேவின்றது ஒரு தெய்வம் தானே, கால பைரன்ற ஒரு தெய்வம் தானே. அவர் வழிபாடுகள் செய்யக்கூடாதா? தாராளமாக வழிபாடுகள் செய்யலாம். எதுக்காக செய்யணும்? உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு மருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி காலத்தால் வரக்கூடிய கேடு, காலத்தால் வரக்கூடிய பிரச்சனை, காலத்தால் வரக்கூடிய சில அவஸ்தைகள், இதை எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சரணாகதி அடைகிறப்ப அவர் சனியோட பிடியிலேருந்து நம்மளை விலக்கி விடுவார். ஏன்னா சனியோட குருநாதர் காலபைரவர். அதனால காலதேவரை வழிபாடுகள் செய்யலாம். அந்த காலகட்டத்துக்கு வழிபாடுகள் செய்யலாம். 2.5 வருஷம் அவ்வளோதான் வழிபாடுகள் செய்யணும். அடுத்த வேலையை பார்க்கலாம். காளிதேவி வழிபாடு அதே மாதிரி தான். ராகுவோட காலம் நடக்கிறப்ப
ராகுவோட பிரச்சனைகள் ஏற்படுறப்ப காளி தேவி வழிபாடுகள் செய்துட்டு அதோடு அதை முடிச்சுக்கணும். இப்படி தான் கால தேவரையும் காளி தேவியும், ஏன்னா காளியோட மகன் தான் கால பைரவர், இவங்க 2 பேரையும் வழிபாடுகள் இப்படி தாங்க செய்யணும். இவங்கள குருவாக வச்சு இவங்கள பிரதிஷ்டை பண்ணி இவங்கள வீட்டில் வச்சு வழிபாடுகள் செய்கிறது அப்படின்றது குடும்பத்துக்கு நன்மை இல்லை. இல்லைன்னா நீங்கள் கால தேவர வழிபாடுகள் செய்யணும்னா நீங்கள் இந்த காசியில் இருக்கிறாங்கல்ல ஜடாமுடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அகோரிகள், அவங்களாக நீங்கள் மாறிடணும். அப்படி மாறுறவங்களுக்கு கால தேவர் உடம்புக்குள்ளே இறங்குவார், உங்கள் கூடயே இருப்பார், எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். காலத்தை வெல்ல முடியும், முக்தி அடைய முடியும். அப்போ குடும்பம் இருக்கக்கூடாது, குடும்பம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு அது சாத்தியமாகும். அப்போ காலதேவர் வழிபாடுகள்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு காலத்துக்கு அவங்கள நம்ம துணை கொண்டு அவங்கள்ட்ட வழிபாடுகள் செய்து அந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள உதவியாக இருக்கும் என்பது தான் நான் சொல்கிறேன். நிறையா குடும்பங்களில் பார்க்குறேன், ஏதாவது ஒரு வழிபாடு சொன்னோம்னா அதையே பிடிச்சிக்கிறாங்க. அவ்வளோதான், அந்த காலகட்டம் அந்த தசா காலம் நடந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் அதை வழிபாடுகள் செய்யணும். அடுத்தது உங்கள் குலதெய்வம் தான் முக்கியம். பிரதான தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வம் தான். அவங்கள வழிபாடுகள் செய்யணும். இந்த காலத்தால் இவங்கள்ட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி அவங்கள வழிபாடுகள் சேர்த்து வரணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது குழப்பம் இருந்தால் நீங்கள் கேள்வி கேளுங்க. ஆன்மீக விஷயங்கள் நிறையா இருக்குங்க. ஜோதிடத்தோட சொல்கிறப்ப நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்ச விஷயங்கள் தான் ஆன்மீகமும் ஜோதிடமும். அதனால் நல்லா கேட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. நன்றி. சிவாயினி.